சூரியன் எப்பொழுது மேற்கே உதயமாகிறதோ அது மிக பெரும் கியாமத்தினால் அழிவின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது ஜும்ஆவுடைய நாளில் அது வெளியாகும் என்பதை பிரபலியமான ஹதீஸில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதுபோல பெரிய அடையாளங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எல்லோரையும் வழிகெடுக்கும் முகமாக, எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கும் முகமாக, தன் கைவசம் படுத்தும் முகமாக தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஏமாற்றுக்காரன், பொய்யுடையவன், மக்களுக்கு மத்தியில் சூழ்ச்சியின் மூலமாக திசை திருப்பக்கூடிய தஜ்ஜாலின் வருகை கியாமத்து நாளின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலை நேரத்தில் எங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். அவனை பற்றி தெளிவாக பேசினார்கள், விவரமாக சொன்னார்கள், விளக்கமாகவும் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி அந்த சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்ட நாங்கள், எங்களுடைய உள்ளத்தில் எப்படி எண்ணம் தோன்றியது என்று சொன்னால், பேரிச்ச மரத்தினுடைய மரத்தின் கிளைகளில் அந்த பின்னாடி மறைந்திருக்கிறானோ என்று நினைக்கின்ற அளவிற்கு தஜ்ஜாலை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காலையிலே எங்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு மதியானம், அதற்கு பிறகு மாலை நேரம் நாங்கள் நபியை சந்தித்த பொழுது எங்களுடைய முகமாவனையை பார்த்த நபிகள் நாயகம், மாஷானுக்கும் என்ன அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒரு செய்தியை சொன்ன பொழுது, நல்ல விவரமாக சொன்ன பொழுது, விவரமாக சொல்லிட்டு அது இடைவாதிகள் நிறுத்தினா அந்த தேட்டம் இருக்கும், அந்த ஏக்கம் இருக்கும். மீண்டும் சொல்ல மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தினால் எங்களுடைய தேட்டத்தை கவனித்த நபிகள் நாயகம் கேட்டாங்க, மாஷானுக்கும் என்ன நினைக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்ன, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, தஜ்ஜாலை பற்றி நீங்கள் விவரமாக சொன்னீர்கள், விளக்கமாக சொன்னீர்கள், தெளிவாக சொன்னீர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் உள்ள பேரிச்ச மரத்தினுடைய கிளைகளுக்கு இடையில் அவன் மறைந்திருக்கிறானோ என்று நாங்கள் விளங்குகின்ற அளவிற்கு, பக்கத்தில் தான் நிற்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவிற்கு நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக மீண்டும் சொன்னார்கள். என்னருமை தோழர்களே, அந்த தஜ்ஜால் இருக்கிறானே எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் தோன்றுவான், வெளியே வருவான், கட்ட முடிவுடைய, திடகாத்திரமான வாலிப பருவமுடைய, கண் பிதுங்கிய நிலையில் அவன் வெளிவருவான். ரசூலா சொல்றாங்க, கண் பிதுங்கிய நிலையிலும் கட்ட முடிவுடையவனாகவும் நல்ல திடகாத்திரமான வாலிபனாகவும் அவன் வருவான். ஷாமிற்கும் ஈராக்கும் மத்தியில் உண்டான ஒரு இடத்திலிருந்து வெளிவருவான். அவன் வெளிவந்த பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் நாலாபுறமும் எங்கெல்லாம் செல்கின்றானோ அங்கெல்லாம் அவன் வழிகேட்டில் மக்களை திருப்புவான். தன் கைவசம் அவன் மக்களை ஆக்குவான். தன்னை கொண்டு ஈமான் கொள்ள செய்வான். எல்லா இடத்திற்கும் செல்வான். சொன்ன நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் நான் இருக்கும் பொழுது அவன் வெளியானால் அவனோடு நான் போர் செய்வேன், அவனோடு நான் போர் தொடுப்பேன். எனக்கு பின்னாடி அவன் வருவானையானால் ஒவ்வொரு முஸ்லீமும் அவனை எதிர்த்து போராடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய தீங்கிலிருந்து எந்த மனிதர் பாதுகாப்பு தேடுகிறாரோ, சூரத்து கஹ்ஃபினுடைய ஆரம்ப ஆயத்தை அவர்கள் ஓதிக்கொள்ளட்டும், அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபிகள் சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, அவன் வெளியாகக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஈமானில் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் எத்தனை ஆண்டு காலம், எவ்வளவு காலம் அவன் உலகத்தில் தங்குவான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் 40 நாட்கள் தங்குவான். சொற்ப காலம் வாழக்கூடிய
விரலிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு நாட்கள் வாழக்கூடிய இவனுடைய வழிகேடு மிக பிரமாண்டமாக இருக்கும், மிக பகிரங்கமாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். சொல்லிட்டு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாட்களாக இருந்தாலும் கூட அவன் முதல் நாள், அவன் வெளியாகக்கூடிய அந்த முதல் நாள் ஒரு வருடத்தை போன்று இருக்கும், 2வது நாள் ஒரு மாதத்தை போன்று இருக்கும், 3வது நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும். நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், ஒரு வருடத்தை போன்றும் ஒரு மாதத்தை போன்றும் ஒரு வாரத்தை போன்றும் மற்ற நாட்கள் உங்களில் இருக்கக்கூடிய இப்ப நாட்களை போன்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாட்களை போன்று, ஒரு நாட்கள் ஒரு நிமிடத்தை போன்று. அந்த காலம் இப்போ இருக்குதா இல்லையா? எவ்வளோ காலம்? அதிகாலை ஆகுது, 10 மணி ஆகுது, மதியம் ஆகுது, மாலை ஆகுது, இரவாகுது. காலை, மதியம், மாலை, இரவு எவ்வளவு சுருக்கமாக ஆகிவிட்டது. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு குர்ஆனை ஒரு நாளில் ஓதக்கூடியவர்கள் நீண்ட அல்லாஹ் தஆலா அந்த காலத்தையும் நேரத்தையும் நீட்டமாக கொடுத்தான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஜ்ஜாலுடைய வாழ்நாளுடைய நாட்களை சொன்ன நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு வருடத்தை போன்று ஒரு நாள், ஒரு மாதத்தை போன்று ஒரு நாள், ஒரு வாரத்தை போன்று ஒரு நாள், இப்படி 3 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களை நாட்களை போன்று மற்ற நாட்கள் ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், ஒரு வருடத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த நாட்டில் நாங்கள் எப்படி தொழுகையை நியமிப்பது? எந்த அளவுக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழும் காலம் சஹாபிகள் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தினருக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வடிகெடுக்கக்கூடிய அந்த தஜ்ஜாலின் வருகையினுடைய காலத்தை சொன்ன காருண்ய நபியிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த ஒரு வருடம் போன்று இருக்கக்கூடிய அந்த நாட்கள் நாங்கள் எப்படி தொழுகை? அல்லாஹ் தன்னுடைய தொழுகையை அல்லாஹ் மக்பூலாக்கி தந்தல்வானாக. சங்கேமிக்கவர்களே, இந்த 5 வக்த தொழுகையை நம்மளால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பத்தியலா. சுப்ஹானல்லாஹ். சுபூல எத்தனை பேர் தூங்குறாங்க, தஹஜ்ஜத் எந்திரிங்க நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜும்ஆ பயான்லையும் கியாமுல் லைல் ரமலான் சுப்ஹானல்லாஹ் முட்டி மோதி எல்லா பேரும் நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அடிக்கடி சொல்கிறது, கியாமுல் லைல் நம்ம ஹயாத்து முழுக்க ஆக்கணும். அல்லாஹ் நமக்கு ஹயாத்து முழுக்க ஆக்கி தந்தல்வானாக. தஹஜ்ஜத் தொழுகை இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் நேரத்தால் குறிப்பிட்டு உங்களுடைய தொழுகை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்போ அந்த நாட்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது இப்போ கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், எல்லா பக்கமும் இப்போ செல்வான் என்று சொன்னீர்களே, அவருடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று கேட்ட பொழுது, மேகத்தால் காற்றால் தள்ளப்படக்கூடிய மேகத்தை போன்று இருக்கும் என்று சொன்னாங்க. காற்று எவ்வளவு வேகமாக மேகத்தை தள்ளி கொண்டு செல்கிறது, அதுபோன்று அவனுடைய எல்லா ஊர்களுக்கும் செல்வதற்கு, அவன் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு வேகமாக செல்வான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வேகமாக போவான், எல்லா இடத்திற்கும் போவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போவான், ஒரு இடத்துக்கு வருவான், தன்னை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லுவான், அந்த மக்கள் அவனை கொண்டு ஈமான் கொள்வார்கள். ஈமான் கொண்ட பிறகு திடீரென்று அவன் வானத்தை பார்த்து மழை பொழிய செய்வான். உடனே அல்லாஹ் மழை பொழிய வைப்பான். இங்க அவன் மழை பொழிய செய்வாங்கிறது அவன் செய்வாங்க, மழை பொழி நம்ம சொல்லக்கூடாது, ரப்பு பொழிய செய்வான். அவன் மழை பொழிய செய்த உடனே நல்ல செழிப்பாக இருக்கும். அவனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக இருப்பாங்க. அந்த யாரெல்லாம் அவங்க ஈமான் கொண்டாங்களோ அந்த எங்கெல்லாம் போய் ஈமான் கொள்ள செய்தாலும் அந்த இடத்துல நல்ல செழிப்பாக இருக்கும். ஆடு மாடுகள் எல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல மக்கள்கிட்ட வருவான். மக்கள்கிட்ட சொல்வான், என்னை ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லுவான். உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் பஞ்சம் ஏற்படும், கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும், கொஞ்சம் சிரமம் ஏற்படும். இப்படி ஒரு கூட்டத்தினர்களுக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு மனாந்தரமான காட்டுப்பகுதிக்கு, ஒன்றுமே இல்லாத ஒரு தரைக்கு அவன் ஒரு காட்டுப்பகுதிக்கு வருவான். வந்து அந்த தஜ்ஜால் சொல்வான், அஹ்ரிஜி குனூஸகி, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் வெளியாக்கி என்று சொல்வான். அருமையானவர்களே, ஒரு ஏமாற்றுக்காரனுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்தான் தெரியுமா? இதிலிருந்து யார் வெற்றி பெற்று தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் கணேசர் நபி ஈமானை ஹைராக்கி தந்தருவானாக. அருமையானவர்களே, இப்போ காலகட்டத்தில் சுப்ஹானல்லாஹ், ஒரு மந்திரம் காட்டினவொன்னே பின்னாடியே போயிடுறான், கொஞ்சம் பணத்தை காட்டினவொன்னே பின்னாடி போயிடுறான், கொஞ்சம் பதவியை கொடுத்தவொன்னே பின்னாடி போயிடுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அப்போ அவன் அஹ்ரிஜி குனூசக்கி, உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளியாக்கின்று அந்த தஜ்ஜால் சொல்லுவான். சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தையை சொன்ன உடனே பெண் தேனி, தலையான தேனீக்களை எப்படி ஆண் தேனீக்கள் கூடுமோ அதுபோல எல்லா பொக்கிஷங்களும் பூமியில் இருந்து வெளியாகும். அத்தனை பொக்கிஷங்களும் பூமியில் இருந்து வெளியாகும். அவனை சுற்றி எல்லா ஹசானாக்கள் அத்தனை பொக்கிஷங்களும் வெளியாகும். அப்படி பெரும் ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் சொன்ன உடனே எல்லாம் வெளியாகும். எப்படி வானத்திலிருந்து மழை பொழிய செய்தானோ, மழை பொழிஞ்சதோ அதுபோல இப்படி பூமியிலிருந்து வெளியாக்கு என்று சொன்ன பொழுதோ பூமியிலிருந்து எல்லா செய்திகளையும் எல்லா விஷயங்களையும் வெளியாக்கும். கியாமத்து நாளையில யௌமஇதின் துஹத்திஸ் அக்பாரஹா, எல்லாமே எல்லா செய்திகளையும் சொல்லும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாமா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய இஹ்யால பதிவு செய்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு இடத்தில் சஜிதா செய்தான், தொழுதான், அந்த இடமும் அவனுக்கு சாட்சி சொல்லும் என்று சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எல்லா விஷயங்களையும் வெளியாக்கும். இப்படி எல்லாம் அற்புதத்தை காட்டுவான். இப்படிப்பட்ட தஜ்ஜால் ஒரு மனிதனை கூப்பிடுவான், அவனை ரெண்டா வெட்டுவான். சுபஹானல்லாஹ், ரெண்டா வெட்டுவான். வெட்டி ரெண்டு துண்டாக்கி மீண்டும் அவனை கூப்பிடுவான். அவர் எந்திரிச்சு வருவார். இப்படியும் அற்புதத்தை காட்டுவான் என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் இந்த தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி அவன் காட்டக்கூடிய கண்வித்தை, மக்களுக்கு மத்தியில் உண்டான அந்த கண்களை உண்டான அந்த கண்கட்டி வித்தை என்று சொல்வார்கள், அந்த வித்தைகள் எல்லாம் அவன் காட்டக்கூடிய காரியங்களை, ஏமாற்றுத்தனத்தை எல்லாம் சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், எல்லா இடத்திற்கும் செல்வான் அந்த தஜ்ஜால், 2 ஊர்களுக்கு மாத்திரம் அவனால் செல்ல முடியாது. ஒன்று மக்கா ஹரம் ஷரீஃப், இன்னொரு மதீனத்துல் முனவ்வரா. சுபஹானல்லாஹ். சொன்ன சர்தாரி ஆலம் சொன்னார்கள், மதீனாவினுடைய ஒவ்வொரு முடுக்குகளிலும் ஒவ்வொரு சந்துகளிலும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு நியமிக்கப்பட்டு இரும்பு தடிகளை கொடுக்கப்பட்டு நிற்பார்கள். இவன் நுழைவிடாமல் அவனை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். மதீனா எவ்வளவு பெரிய பாக்கியமான இடம்! மதீனா எவ்வளவு பெரிய பாக்கியமான இடம்! அல்லாஹ் மதீனாவை சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக. நபியின் ஜியாரத்தை நசீபாக்கி தந்தருவானாக. அருமையானவர்களே, சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், என்னருமை தோழர்களே, மதீனத்துல் முனவ்வராவிற்கு தஜ்ஜாலை வரவிடாமல் அல்லாஹ் ஆக்குவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய காபாவிற்கு எப்படி அவன் உள்ளே செல்ல விடாமல் அல்லாஹ் தடுப்பானோ அதுபோல நான் மறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் கூட ரப்பு தடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஏமாற்றுக்காரரான தஜ்ஜால், இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம், அந்த ஏமாற்றுக்காரரான தஜ்ஜால் 2 விஷயம் வச்சிருப்பான். ஒன்று தண்ணீர், இன்னொன்று நெருப்பு. அவன் எது நெருப்புன்னு சொல்றானோ அது குளிர்ந்த பாரத், குளிர்ந்த நீரா இருக்குமா. அவன் எதை நெருப்புன்னு சொல்றானோ அது குளிர்ந்த நீரா இருக்கும். அவன் தண்ணீர் சொல்லக்கூடியது நெருப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து மக்களை ஏமாற்றுவான். சில பேர்கள் அவனை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த கட்டத்தில்தான் ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவார்கள்.